ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து பார்த்தேனால் 3ஆம் மாதம் இப்போ வரலும் வக்கரகதியில் இருந்திருக்கார். வக்கரகதின்னா என்ன அப்படின்னும்பொழுது, எந்த ஒரு கிரகமும் வக்கரத்தில் இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும். அதனால் அது செயல்படக்கூடிய காரகத்துவமும் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகமும் காரகத்துவத்தை செய்ய முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் 17/3/2026 இவ்வளவு நாளாக இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டியே, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் காரகத்துவம். காரகத்துவம்ல குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது குருவின் பார்வை அப்போ என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி பாகையில் பார்வைகள் இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மிகுந்த பலத்தோடு இருக்கும், 7ஆம் இடம் அதற்கு சற்று கம்மியாக இருக்கும், 5ஆம் இடம் சற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடங்களும் பார்த்தோன்னா அதீத சுபத்துவம் பெறும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குரு பார்த்தாலே கோடி நன்மை. அந்த 3 இடங்களும் சுபம் பெறும், வளரும். அந்த இடங்கள் எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்கிறோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா, ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். இப்போ இது கோச்சாரத்தின் பிரகாரம், அதாவது இந்த காலகட்டத்தின் கோல்சார பிரகாரம் அமையக்கூடிய விஷயம். உங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் இதனுடைய மாறுதல்கள் தெரியும். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா, ஒரு அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, அது தவிர மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, அது தவிர அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருவுக்கு உண்டான பூ, அதாவது முல்லைப்பூ குருவுக்கு உண்டானது, அது வாங்கி கொடுக்கறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது. குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம்,
அது கொடுக்கலாம். அது தவிர வந்து இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது தவிர வந்து இந்த பாதாம் பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளும் விலகும். இல்லை இன்னொரு குரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதாவது குரு பிரம்மாய வித்மஹே, அதாவது குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்னு, குரு பிரம்மாய வித்மகி ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து, இல்லைன்னா ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன் குருவை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் வந்து தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாரே ஆனால், 5ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வந்து வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் சொன்னோம். இப்போ வந்து எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்கிறேன். அது தவிர வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது, உங்களுடைய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையார் பெயர் இது வரலும் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய இது சார்ட்டு போட்டுட்டு, அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு, ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். அப்போ வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, உங்களோட பேசுகிறேன். இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 17/3/2026 முதல் 26/5/2026 வரை உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒன்றொன் பின் ஒன்றாக. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் குரு மிகப்பெரிய ஏற்றத்தை எப்பொழுதுமே கொடுத்ததில்லை. ஏன்னா ரிஷப ராசி, துலா ராசி, ரிஷப லக்னம், துலா லக்னம் இதெல்லாம் வந்து குருவினுடைய லக்னங்களுக்கு அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் குரு பொதுவாகவே வந்து அவர் மிகப்பெரிய சுபர். எந்த ஒரு விஷயத்திற்கும் நல்லது தான் செய்வாரே தவிர தீமைகளை செய்வதில்லை. ஒன்றும் நல்லது செய்வார், இல்லை செய்யாமல் இருப்பார். சரி, இப்போ வக்கர பெயர்ச்சி, அதாவது வக்கர குரு, வக்கரம் வந்து நிவர்த்தி அடையுது. இது என்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். தனம் அப்படின்னா தனஸ்தானத்தில் தனக்காரகன் அமர்வது மிகப்பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா திடீர் பண யோகங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவு அதுவும் வந்து இந்த 17/3/2026 26/5/2026 திடீர் பணயோகம், லாட்ரி அந்த மாதிரி பெரிய விசேஷம் வரக்கூடிய, பெரிய தன லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாக அமைய போகிறது. குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவியோட குடும்பத்தில் பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா பேச்சினுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அதாவது மகிழ்ச்சி, பேச்சு எல்லாமே 2ஆம் இடத்தை குறிக்கிறது.
அதனால் வந்து பொருள் வரவும் அதிகமாக இருக்கும், பேச்சிலையும் நல்ல ஒரு தன்மை இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 17/3 31/3 வரலும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நல்ல நிம்மதியான உறக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 1/4/2026 30/4/2026 வரலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 1/5/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு எல்லா விஷயத்தையும் பேச்சின் மூலியமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன் பார்க்கும்பொழுது குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நல்லபடியாக பேசி அடுத்தவர்களின் உள்ளம் கவர்ந்து அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம், வேலையில் அந்தஸ்து, ப்ரமோஷன், கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். புதிய தொழில் மாற்றம், தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தில் இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி பலன் வந்து பார்த்தலையானால் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது நல்ல உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். அது தவிர 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மறைவு ஸ்தானத்திலிருந்து பணவரவு அதிகமாக வரும். வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். நிச்சயமாக வெளிநாடு போக வேண்டி இருந்ததே, ஆனால் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு கரன்சியின் மூலியமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். தொழிலில் மாற்று ஏற்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய யோகமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவு, தன வரவு மிகவும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் வெற்றி. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, சுபமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். அதை தவிர தொழிலில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போம். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷம் இல்லை. குருவினுடைய இது அந்த அளவுக்கு கோச்சாரத்தினுடைய மாறுதல்கள் வச்சு உங்களுக்கு குருவின் பலன்கள் அமையலை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய பட்டர்களோ இல்லைன்னா அந்த சாஸ்திரிகள் யாருக்காவது உங்களால் முடிஞ்சு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுங்க. நெய் வந்து கோவிலில் விளக்குக்கு தீபம் ஏற்றி போடுங்க. அது தவிர வந்து தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து தேங்காய் உடைங்க. சதுர்த்திக்கு சதுர்த்தி வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, அது வந்து தேங்காய் உடைக்கிறதன் மூலியமாக நிச்சயமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் ட்ரிப்ளிகேன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ட்ரிப்ளிகேன் பார்சாரதியை போய் பார்த்துட்டு வாங்க. பார்சாரதி அப்படின்னு சொன்னாலே அவரே ஜெகத்குரு. அதனால் குருவிற்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்கிறதுனால பார்த்தசாரதியை போய் தரிசித்துட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் வெற்றியும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும்.